சார் வணக்கம் சார். ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் சார். மங்காத்தா ரிலீஸ் ஆகுது. இப்போ எல்லா தேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படையப்பா மாதிரியே டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது சார்? சார், மங்காத்தா திரைப்படம் வந்து என்னென்னா உங்களுக்கே தெரியும். பல திரையரங்கு உரிமையாளர்கள் சொன்ன ஒரே விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ரிலீஸ் அப்பவும் போயிட்டு பேட்டி எடுக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த படத்துடைய வசூலை இந்த படம் தாண்டிடுமா, இந்த ரீலீஸோட வசூல் இந்த படம் தாண்டிடுமா அப்படின்னு சொல்லும்போது திரையரங்கு உரிமையாளர்கள்லாம் என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா, சார் எந்த படம் வந்து எந்த படத்தோட வசூலை தாண்டினா கூட ஒரு படம் வந்தால் இந்த ஒட்டுமொத்த ரெக்கார்டையும் அடிக்கும், எல்லா ரீலீஸோட ரெக்கார்டையும் அடிக்கும், அப்படி அடிக்கிற திரைப்படம் தான் மங்காத்தா அப்படின்னாரு. மங்காத்தா மட்டும் ரீலீஸ் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த ரெக்கார்டையுமே வந்து அடித்து திம்சம் பண்ணும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது யாரும் இல்லை, கமலா தேட்டர் உரிமையாளராக இருக்கட்டும், ரோஹிணி தேட்டருடைய உரிமையாளர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே சொன்னாங்க மங்காத்தா வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா எல்லா ரீலீஸோட ஹிஸ்ட்ரியும் காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அது. ஏன்னா அந்த திரைப்படத்தை வந்து மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு, ரீலீஸ் எதிர்பார்ப்பே வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் சொன்ன படங்கள், இப்போ வந்து ஒரு படையப்பாவாக இருக்கட்டும், ஒரு கில்லியாக இருக்கட்டும், இந்த திரைப்படங்கள்லாம் டெலிவிஷனில் லைவ் அதாவது வந்து டெலிகாஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருப்பாங்க. இப்போ அந்த படம் 2004 வெளியாச்சுன்னு வச்சுங்களேன். இது கில்லி திரைப்படம் வந்து 2004 வெளியாச்சுன்னா, அந்த 2004 இந்த 2025 வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷத்தில் எத்தனை வாட்டி போட்டிருப்பாங்க சன் டிவிலையும் கேடிவிலையும்? ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் போட்டிருப்பாங்க அந்த படத்தை. அதேமாதிரி படையப்பாவில் எடுத்துக்கணும், படையப்பா ரொம்ப ரேரு, இதோடய ரொம்ப ரேரு அது. அதெல்லாம் வந்து டிவியில் பார்க்குறதே அபூர்வம். அந்த திரைப்படம்லாம் எப்படா போடுவாங்க தெரியல, வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி தான் போடுவாங்க. திரைப்படம்லாம் ரொம்ப கம்மியாக தான் வந்து அந்த திரைப்படங்களை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் மங்காத்தா திரைப்படத்தை எடுத்துக்கங்க, நிச்சயமாக பார்த்தீங்கன்னா மாதத்தில் ஒரு நாளாச்சும் வந்து டெலிகாஸ்ட் ஆகிடும். ஒன்று கேடிவிலையோ இல்லை சன் டிவிலையோ, இந்த 2 டிவியில் ஏதாவது டிவியில் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சும் இந்த படம் வந்து வந்துடும். நிச்சயமாக வந்துடும். மாதத்தில் ஒரு நாள் வந்து இந்த படம் வந்துடும். ஸோ 2011 இந்த 2026 கிட்ட 15 வருஷத்தில் மாதம் ஒரு வாட்டி எடுத்தால் கூட நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள். 15-12 மாதம் எத்தனை வருஷம்? 15 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் சில வாட்டி வந்து ஒரு மாதத்துக்கு 2 வாட்டிலாம் போட்டிருக்காங்க கேடிவியில். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டு போட்டு ரீலே தேஞ்சு போச்சுடா சாமி அப்படின்ற மாதிரி சொல்ல படம் அது. அந்த படத்தை தூக்கி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சார். இப்போது நீங்கள் வந்து இப்போ இந்த படம்லாம் எடுத்துக்கலாம். இப்போ சமீபத்துக்கு பார்த்துக்கோங்க, தீனா ரிலீஸ் பண்ணாங்க, பில்லா ரிலீஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வாலி ரிலீஸ் பண்ணாங்க, இப்போ சமீபத்தில் அட்டகாசம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் டெலிகாஸ்ட் ஆகிருக்கும். அந்த சரி, இப்போ தீனாலாம் கேடிவியில் எத்தனை வாட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சன் டிவியில் எத்தனை வாட்டி பார்த்துருப்பீங்க, ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஒரு பில்லாலாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவியில் அடிக்கடி போடுவாங்க, எப்போயோ போட்டுகிட்டே இருப்பாங்க, ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் அட்டகாசம்லாம் பார்த்தீங்கன்னா ஜெயா டிவியில் போடுவாங்க, எப்போயாச்சும் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரேராக போட்ட திரைப்படம். ஆனால் மங்காத்தா திரைப்படம் எடுத்து பாருங்கள், சன் டிவிலையும் கேடிவிலையும் மாறி போட்டு அடித்த திரைப்படம் தான் அது. இங்கே எவனுமே இந்த தமிழ்நாட்டில் எவனுமே இந்த படத்தை பார்க்கலன்னே சொல்ல முடியாது. இன்றைக்கி அந்த அளவுக்கு போட்டு அடித்த படம் அது. யாராச்சும் பார்க்கலன்னு சொல்ல முடியுமா அந்த படத்தை? இல்லைங்க, அந்த படத்தை பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு போட்டு அடித்த திரைப்படம் சார் அது. அந்த அட்டகாச திரைப்படம் கூட நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் சரிங்களா. ஏன்னா அந்த டைம் வேறு, அதுக்கப்புறம் டெலிகாஸ்ட்டும் வந்து ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்காங்க. அதனால் வந்து அந்த எந்த டிவியில் ஓடுதுன்னு எனக்கு பாதி பேர் மேலே தெரியாது. அதை பார்க்கலன்னு சொல்லிக்கலாம், நீ தேட்டர் வந்து பார்த்தா சொல்லலாம். ஆனால் மங்காத்தாவை பார்க்காத ஆட்களே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு போட்டு அடித்து தும்சம் பண்ண திரைப்படம். அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படத்துக்கும் வந்து இவங்க அமோக வரவேற்பு கொடுக்குறாங்க சார். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட நான் விசாரித்தேன் சார். இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 400லேருந்து ஒரு 450 ஸ்க்ரீன்ஸ் தமிழ்நாட்டில் விழும் அப்படின்றாங்க. அதாவது எப்படி ஒரு படையப்பாவோ ஒரு கில்லியோ அந்த ஈவனாக இந்த ஸ்க்ரீனும் விழும் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களாச்சும் வந்து என்ன காரணம்னா, இப்போ அவங்களாச்சும் வந்து படம் வந்து ரொம்ப ரேராக போட்ட படத்துக்கு ஓப்பனிங் கொடுத்தாங்க. நாங்கள் அடித்து திம்சம் பண்ணதே நாங்கள் புதுசாக காட்டுறோம் பாடுறான்ட்டு இவனுக்கு காட்டிகிட்டு இருக்கானுங்க. அதான் உண்மையான வித்தியாசம் என்னென்னா, சார் நீங்கள் ஒரு புது ட்ரெஸ்ஸை போடுறதுக்கும் ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா துவைச்சி அயன் பண்ணி அதை புதுசாக காட்டுறதுக்கு வித்தியாசம் இருக்குது சரிங்களா. நான் போட்டுக்கிறதே புது ட்ரெஸ் தான், அது வந்து கெத்தாக தெரியுமா? இல்லை பழைய ட்ரெஸ்ஸை வந்து துவைச்சி நல்லா அயன் பண்ணி அதை போட்டு நானும் படுறேன், ஓ அளவுக்கு நான் புதுசாக காட்டுறேன் படுறேன் இந்த சட்டையை அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி இருக்குது? ஸோ இதில் எது கிரேட்டுன்னு சொல்லுவீங்க நீங்கள்? அந்த மாதிரி தான் இது. போட்டு அடித்து திம்சம் பண்ண படத்தையும் நான் தூக்கி வந்து ரிலீஸ் பண்ணி ஒன்னோட நான் கிங் மேக்கர் காட்டுறேன் அப்படின்றது தான் இந்த மங்காத்தாவை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சும்மா ஒன்றையும் ஒருத்தருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் சார், அது வந்து சும்மா ஒன்றும் அமைஞ்சிடாது சார். சும்மா ஏதோ அவங்ககிட்ட பிடுங்கிட்டு பட்டை வாங்கி வச்சுக்கிற மாதிரிலாம் கிடையாது. கிங் ஆஃப் ஓப்பனிங்னா அது வந்து சும்மா அர்த்தம் கிடையாது. அதோட அர்த்தம் சும்மாலாம் ஒன்றும் கிடையாது, டேஸ் பட அர்த்தம் கிடையாது. எதுக்காக கிங் ஆஃப் ஓப்பனிங் அஜித் குமார் சொல்கிறாங்கன்னா, நீ என்ன பண்ணாலும் அவருடைய ஓப்பனிங் அடிச்சுக்கு இங்கே ஆளே கிடையாது.
எதனால தெரியுங்களா? எந்த ப்ரொமோஷனும் கிடையாது, எந்த மாதிரி ப்ரெஸ் மீட்டும் கிடையாது. அஜித் வெளியில் வந்து வாய் திறக்க போகிறது கிடையாது. அஜித் படத்தை எடுத்த டைரக்டரோ ப்ரொடியூசரோ இதோ வந்து இந்த படத்துக்காக வாய் திறக்க போகிறது கிடையாது. நீ என்ன பண்ணாலும் அந்த படத்துக்கு வந்து ரசிகர்களே தலையில் தூக்கி வச்சு கொண்டாடக்கூடியவர். அதனால தான் வந்து எப்போவுமே அஜித் படத்துடைய ஓப்பனிங்கை தமிழ் திரையுலகத்தை யாராலையும் வந்து தொடக்கூட முடியாது. உண்மை அதுதான், ஓப்பனாக சொல்கிறேன் உண்மை. அதனால தான் அவர் எப்போவுமே கிங் ஆஃப் ஓப்பனிங் சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். இப்போ இவர் தானு வந்து திடீர் தெரி ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தார் சார். இப்போ மங்காத்தா ஒன்று பேக் அடிச்சிட்டாரு. இல்லை, அவர் வந்து மங்காத்தா வந்து பேக் அடிக்கல. மங்காத்தா ஆல்ரெடி வந்து ஜனவரி 23 அவங்க டிசம்பர் இறுதியிலே சொல்லிட்டாங்க, ஜனவரி 23 இந்த படத்தை வந்து நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்ட்டு. உடனே என்ன சொன்னாங்க, ஜனநாயகன் படத்தை அழிக்கிறதுக்காக தான் இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்க. இப்போ ஜனநாயகன் படமே வரல, ஆனால் மங்காத்தா தள்ளி போலையே. நான் வெயிட் பண்ணுறேன், நீ எப்போ வரையோ வாயா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி மங்காத்தா ரிலீஸ் பண்ணிடுறேன் அவங்க பண்ணுறாங்களா? இல்லை. இப்போ அதே ஜனவரி வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க, சொன்ன தேதியில் அவங்க கரெக்டாக ரிலீஸ் பண்ணுறாங்கல்ல, மாறலையே அவங்க. அப்போ இது எப்படி வந்து ஜனநாயகனுக்கு எதிர்த்து வந்து சரண் வேலை செய்து இவங்க சொல்ல முடியும்? அவங்க முடியவே முடியாது. அதுக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. எல்லா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற தேட்டர் ஓனர்ஸும் எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க, சார் மங்காத்தா வந்து எப்போ சார் ரிலீஸ் ஆகும், மங்காத்தா எப்போ சார் ரிலீஸ் ஆகும்னு கேட்கும்போது என்ன ஆகுதுன்னா, மங்காத்தா வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாத அந்த அஃபிஷியல் ரைட்ஸ் வந்து சன் நிறுவனம் கிட்ட இருக்குது. சன் நிறுவனம் ரிலீஸ் பண்ணி பணத்தை சம்பாதிக்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. இப்போ கூட பாருங்க, இதனால அவங்க வந்து பணம் சம்பாதிக்க போகிறது கிடையாது, ஒரு பெருமைக்காக ரிலீஸ் பண்ணுறாங்க. சார் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்காங்களே இந்த படத்தை. இப்போ பாருங்க, இந்த படம் ரிலீஸ் ஆச்சுல, இப்போ அடுத்தது பாருங்க இந்திரன் ரிலீஸ் பண்ணலாம், அயன் ரிலீஸ் பண்ணலாம், சூர்யாவோட அயன் ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி படங்களை ரிலீஸ் பண்ணலாம் அவங்க திரும்பவும். ஒரு பெருமைக்காக என்ன பண்ணுவாங்க தான், இதில் வச்சு ஒரு 10 ரூபா வச்சு நான் சம்பாதிக்க வேண்டிய, சரி ஏதோ இதை வச்சு தேட்டருக்காரங்க போச்சுட்டுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க கணக்காக இருக்கும். எனக்கு ஒரு பைசா தேவையில்லை பெருசாக, நான் இந்த படங்களாக வச்சு நான் எப்படி சம்பாதிச்சாச்சு நிறைய. அதெல்லாமே இதில் வர இருந்த 1 கோடி 2 கோடி தான் எனக்கு பெரிய விஷயமும் கிடையாது. அவங்க பல பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து இது பெரிய விஷயம் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கலைப்புலி தானு அவர்கள் முதல்ல வந்து என்ன பண்ணார், ஜனநாயகன் வரலன்னு இந்த வருடம் பொங்கலுக்கு வந்து நான் தெரிய இறக்குனாரு 15ஆம் தேதி. வேணாம், அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி காரி துப்பிச்சு. இது மாதிரி வந்து ஏன் சார் பொங்கலுக்கு அதுவுமா வந்து பல புது படங்கள் முடங்கி கிடக்கு, அந்த படத்தில் ரிலீஸ் பண்ணலாமே சொன்னோன்னா, நான் சரி ஓகே நான் லேட்டர் டேட்டுன்னு போயிட்டாரு, போஸ்ட்போன் பண்ணிக்கிறேன்ட்டு. அப்போ தான் வாத்தியார், தலைவர் தம்பி தலைமையில் படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு, உங்களுக்கே தெரியும். சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, உடனே மங்காத்தா ட்ரெய்லர் விட்டு உடனே பெரிய இதுவான உடனே இவர் என்ன பண்ணுற, உடனே நானும் 23ஆம் தேதி உள்ளே வரேன் அப்படின்ட்டு இவர் வராரு. இவர் வந்தார் என்ன பண்ணார், ஓப்பன் பண்ணாங்க எங்கள் மதுரை கோபுரம் சினிமாஸில். அங்கே ஓப்பன் பண்ணோன்னே மங்காத்தா ஹவுஸ்ஃபுல்லு. இது 2 டிக்கெட் தான் போச்சு. ஆஹா, இது வேலைக்கு ஆகாது, மங்காத்தா கூட நம்ம போட்டி போட்டால் சத்தியமாக தேராதுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. இருக்கிற இது என்ன பண்ணலாம், அன்றைக்கி டேட்டில் 2 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் ரிலீஸ் பண்ண சொன்னாங்களா, அவங்கள கூப்பிடு, எப்பா நான் உங்களுக்காக பெருமையாக நான் விட்டு கொடுத்துட்றேன், இந்த 2 படங்களை வந்து நான் ரிலீஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு ட்ராமா பண்ணிவிட்டு இவர் மற்றவர்களுக்காக வழிவிடு போகிறான். அவ்வளோ யோகியனாக இருந்தால் குட் பேட் அக்லி படம் வரும்போது என்ன நொன்னைக்கு வந்து சச்சின் எப்பவுமே இறக்குனாங்களா, இவங்க என்ன நொன்னைக்கு இறக்குனாங்களா, வழிவிட வேண்டியது தானே. குட் பேட் அக்லி நல்லா தானே ஓடிட்டு இருந்தது, எதுக்கு 8ஆவது நாள் தூக்கி வந்து நொன்னாரா? ஏன் நீ எப்படி இருந்தாலும் உன் படம் ரிலீஸ் ஆனால் கலெக்ஷன் எடுக்க போதில்ல, அது என்னைக்கு கூட ரிலீஸ் பண்ணிக்கோ, எதுக்கு குட் பேட் அக்லி கூட கூப்பிட்டு ரிலீஸ் பண்ணுற? ஏன் நொன்ன அவ்வளோ நல்லவராங்க இவர். ஏங்க அவரை பற்றி இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா, சும்மாலாம் ஒன்றும் கிடையாது. அவரை பற்றி இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னென்ன நொன்ன வேலை பார்ப்பாரு, என்னென்ன எப்படி திருட்டுத்தனமாக ஏமாற்றி படத்தை விற்பான்ற நொன்ன வேலையெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கு எல்லாருக்குமே தெரியும். நீ அவ்வளோ நல்லவராக இருந்தால் குட் பேட் அக்லி ஒரு படம் ஓடிட்டு இருக்கும், எதுக்கு 8ஆவது நாள் தூக்கிட்டு வந்து சொருவுற ஒரு படத்தை? சொருவியே ஸ்கேம் புக் பண்ண நீ. அன்னைக்கும் சச்சின் ஸ்கேம் தான் பண்ணீங்க. கமலா தேட்டரில் மொத்த டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு ஃப்ரீயாக குத்தாமிச்சவர் சார் டிக்கெட்டு இல்லைன்னு மறுக்க முடியுமா? எங்க அவர் பண்ணுற தொழில் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அவர் பண்ணுற தொழில் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க சார். சச்சின் திரைப்படத்துக்கு கமலா தேட்டரில் மொத்த டிக்கெட்டை வாங்கி வச்சுட்டு ஃப்ரீயாக குத்தாமிச்சவர் சார் இவர் நடக்கலன்னு சொல்ல முடியுமா அவரால்? சந்திரமுகி அடிச்சு தம்சம் பண்ணுக்குது, இவர் படத்தை காக்கா கூட கண்டுக்கல. இன்னைக்கு ஃப்ரீ டிக்கெட் வாங்கி வச்சு குத்தார் சார், ரசிகர்களுக்கு ஃப்ரீயாக குத்தார் சார். அவர் பண்ணுற தொழில் மேலே சத்தியம் பண்ணி சொல்லுங்க, அவர் பண்ணலன்ட்டு சொல்லணுமா வேணாமா? அந்த இத்து போன படம் வந்து இப்போ ஓடுதாமா? எவனா நம்புவானா சார் இந்த படத்தை? நீங்கள் சொல்லுங்க. ஏன் சுறா படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லலாம், இப்போ ஓடுதான் பார்க்கலாம். ஒரு பெரிய மாநிலத்தில் ரிலீஸ் பண்ண சொல்லலாம், ஓடுதான் பார்க்கலாம். ஏன் அதுக்கப்புறம் எந்த படமும் வரல சார்? சச்சினோட குஷி சூப்பர் படம் தானே சார்? நான் கேள்வி கேட்குறேன், சச்சினோட குஷி சூப்பர் படமா இல்லையா? ஏன் சார் தமிழ்நாட்டில் காக்கா கூட அந்த படத்தை கண்டுக்கல? சச்சினோட ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் படம் தானே சார்? ஷோவே போடல சார், சொல்லுங்க, ஷோவே போடல. காவலர் படம் ரிலீஸ் ஆச்சு தெரியுமா உங்களுக்கு? எவனுக்கு ரிலீஸ் ஆனது எவனுக்கு தெரியுமா? இங்க தெரியுமா தெரியாதா சொல்லுங்க? காவலர் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? எவனுமே தெரியாது, தமிழ்நாட்டிலே தெரியாது அந்த படம் ரிலீஸ் ஆனது. சச்சினோட இந்த படம் நல்ல படமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, ஏன் ஓடல? அப்ப எவ்வளவு நீங்க திருட்டுத்தனம், மொல்ல மாதிரித்தனம், முடிச்ச வைத்தனம்லாம் நீங்க பண்ணீங்க. அஜித்தோட குட் பேட் அக்லி அழிக்கிறதுக்கு என்னென்ன திருட்டுத்தன வேலைலாம் நீங்க பண்ணீங்க? எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா மங்காத்தா ரிலீஸ் பண்ணுறத விட ஜனநாயக எண்ணிக்கை தான் அன்னைக்கு அடிக்கணும் சார் இவங்கள.
ஏன் இது பண்ணாரு இவர் ஜனநாயகம் வரும்போது எதுவுமே இறக்க சொல்லலாம், எதுவுமே இறக்க சொல்லலாம் பார்க்கலாம். ஜனநாயகம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ ஒரு வாரம் கழிச்சு இறக்க சொல்லலாம் பார்க்கலாம். இவ்வளோ நேர்மையான மனிதராக இருந்தா எப்பா நான் என் மேலே சுத்தம்பா நான் வந்து ரொம்ப நேர்மையான மனிதர் பண்ணா ஜனநாயகம் வரும்போது இப்போ எதுவுமே இறக்கு, ஒரு வாரத்துக்கு அப்புறம் எதுவுமே இறக்க இறக்கா பார்க்கலாம். 2 வாரத்துக்கு அப்புறம் இறக்கா, ஒரு வாரம் வேணாம் சார், 2 வாரத்துக்கு அப்புறம் இறக்கா பார்க்கலாம். அவ்வளோ நேர்மையான உண்மையான உத்தமராக இருந்தா பண்ண முடியுமா இவரால்? சும்மா இங்கே எவனுக்கு எதுவும் தெரியான்னு இருக்காங்க, இந்த இத்து போட பசங்க ஏமாத்திட்டு இருக்காரு உட்காந்துக்கிட்டீங்க. இண்டஸ்ட்ரி அவனுக்கு எதுவும் தெரியாது நினச்சிட்டு இருக்காரு அவரு. இப்படிலாம் ஏமாற்ற வேண்டியது. கடைசியில் யார் இந்த திரௌபதி புண்டீஸ்வரியும் அந்த ஹாட்ஸ்பாட் புண்டீஸ்வரியும் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் உங்களுக்கு வழி ஒரு பண்ண இப்போ தெரியுது பார்க்காத இப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. அந்த படத்தை பார்க்கறது ரிலீஸ் படத்தை பார்க்கறது ரெடியாக இருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள மக்கள்லாம். இவர் படத்தை பார்க்கறது ரெடியாக இருக்காங்க. இவர் ஒதுங்கிட்டாராம். எவனா இத்து போனவங்கிட்ட போய் சொல்லுவோம் கதையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு யாருக்கிட்ட ட்ராமா ஆடிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு, இல்லை எங்களாம் தெரியாது நினச்சிட்டு இருக்காங்களாம் இவங்க உட்காந்துக்கிட்டு. கூப்பிட்டு உட்காரச்சு ஒரு வழி விடுவார். புது படங்கள் சிறு பஞ்சு படங்களுக்கு வழி விடுது எங்களுடைய தலையாய லட்சியம் அச்சு புச்சி ஒன்று போடுறாரு உட்காந்து. யாருக்கிட்ட கதை வச்சுட்டு இருக்கீங்க இப்போ உட்காந்துக்கிட்டு? அதே ஒரு இத்து போன படம் இல்லை இன்னும் பெரிய இந்த காவிய படத்தை எடுத்துட்டு வராமா அந்த படம். அது சத்திரியன் படம் தானேங்க, அது இந்த புது படமாங்க அது? நீங்க சொல்லுங்க, சத்திரியன் படம் தானே, விஜயகாந்த் நடித்த சத்திரியன் திரைப்படம் தானே அது? பெரிய இந்த இத்து போன படம் அது. இவர் தூக்கின்னு வந்துட்டு இவர் படத்தை வந்து ஒதுக்கி வைக்கிறாராம் இவங்களுக்காக. இப்போ வந்து இப்போ புக் ஆயிடுச்சு சார், காக்கா வரல சார், கேவலமா போயிட்டு போகுதுன்னு தூக்கிண்டா சார் படத்தை. வேற ஒரு ரீசனும் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? வேற ஒரு ரீசனுமே கிடையாது. இவர் ட்விட்டு போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து சந்திச்சாங்க. சரி நான் யோசிக்கிறேன் தானே சொன்னார், அவரு யோசிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து மீட் பண்ணி வச்சு இதுக்காக தான் நான் யோசிச்சேன் அப்படின்றாரு உட்காந்துட்டு. யாருக்கிட்ட காதுல பூ சுத்துறீங்க உட்காந்துட்டு? காக்கா டிக்கெட் புக் ஆகல. அங்க எந்த தேட்டரும் ஒரு 4-5 தேட்டர் புக் பண்ணாங்க சார், டிக்கெட் புக் ஆகல சார். அதனாலதான் படத்தை தூக்கி வச்சிட்டாரு. ஆஹா இது வேலைக்கு ஆகுது, மங்காத்தா கூட விட்டா நம்ம வேலைக்கு ஆகுது தெரிஞ்சுக்கிச்சு. உடனே 2 ப்ரொடியூசர்ஸை கூப்பிட்டு நான் உங்களுக்காக வழி விடுறேன்றாரு. இப்போ என்ன இப்போ வந்து திரைப்படத்தை புக் பண்ண கூட தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பேர் வந்து டிக்கெட் புக் பண்ணிட்டாங்களா? எல்லாம் இப்போ புது படத்துக்கு வர விடாம 10 பேர் கூட டிக்கெட் புக் பண்ணல, காரி துப்புனானுங்க. அதனால தூக்கிட்டாரு படத்தை. வேற ஒரு ரீசனும் கிடையாது. இப்போ சும்மா உட்காந்து கதை அடிச்சுங்கிறாரு உட்காந்துக்கிட்டு. சரி சார், இப்போ மங்காத்தா ரிலீஸ் ஆகுது. இப்போ வெங்கட் பிரபும் அஜித்தும் நெக்ஸ்ட் எதுனா வாய்ப்பு இருக்கா சார்? அதை வந்து அஜித் தான் சார் சொல்லணும். அது வெங்கட் பிரபுவே சொல்லியிருக்காரு. மங்காத்தாவுக்கும் வந்து அஜித் தான் என்னை கூப்பிட்டு சொன்னார். அதே மங்காத்தா 2க்கும் அவரே கூப்பிடுவார்னு நினைக்கிறேன். அவர் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக நான் படம் பண்ணுவேன் அப்படின்றது அவரே தெளிவாக சொல்லிட்டார் சார். தேங்க்யூ வெரி மச் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.